லுத்வேனியாவோட பிரசிடென்ட் வந்திருக்காக, லாத்வியாவோட பிரைம் மினிஸ்டர் வந்திருக்காக, அமெரிக்காவோட செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் வந்திருக்காக, செக்கோட செனேட் வந்திருக்கிறாங்க. நீ ஏதாவது மிஸ் பண்ணிட்டுனா, அதாவது பல நாட்டு தலைவர்கள் உக்ரைனுக்கு வந்து பாத்தீங்கன்னா விஜயம் பண்ணிக்கிறாங்க. குரோஷியன் தரப்புல இருந்து வந்திருக்காங்க. இதோட பல நபர்கள் வந்திருக்கிறாங்க. செலன்ஸ்கி அவர்களை பார்த்திருக்காங்க. எல்லாரும் கைகுலுக்கி இருக்கிறாங்க. எல்லாரும் வட்டமேசை மாநாட்டில் உட்கார்ந்து கலந்து ஆலோசனை பண்ணி இருக்கிறாங்க. அது இப்போ உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா கர்ஸ்க்ல ஏதோ குடையலாமா அப்படிங்கிறத குடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க இல்லையா. இப்ப நம்ம நேத்திக்கு பதிவு போட்டோம். அதோட அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பல யூடியூபர்ஸ்ங்க மேப்பை பார்த்துட்டு இருக்கிறவங்களா பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நம்ம இன்னைக்கு என்ன சொன்னோமோ அதே ப்ராக்ரஸ் இன்னைக்கு நடந்திருக்கு. ஸோ நான் அடுத்த மேப் வீடியோ அது போட போறேன். கர்ஸ்க் பயில இருக்கக்கூடிய அப்டேட்ஸை இந்த டொனஸ்க் பயிலுக்கு கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிட்டு இந்த கர்ஸ்க் பயில என்ன நடந்திருக்குன்றதை அடுத்த பதிவில் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். பட் ஆனா கர்ஸ்க்ல உக்ரைன் தரப்பு வந்து குறைஞ்சிருக்காங்க. இப்ப அதை ஃபர்தரா மூவ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா லாங் ரேஞ்சுக்கான வெப்பன் தேவைப்படுது. அந்த வெப்பன் உக்ரைன் கிட்ட இருக்கு. உக்ரைன் அதை பயன்படுத்தணும். அதுக்கு மேற்குலக நாடுகள் அப்ரூவ் பண்ணணும். அப்படி அப்ரூவ் பண்ணும்போது இந்த பிரச்சனை எஸ்கலேட் ஆகும். எஸ்கலேட் ஆகும்போது ரஷ்ய தரப்புல இருந்து மேற்குலக நாடுகள் மேல தாக்குதல் பண்ணுவாங்களா அப்படின்ற போல கேள்விகள்லாம் இருக்கு. ஆக எல்லாரும் கூடி உக்காந்துக்கிறாங்க, பேசிக்கிறாங்க. இப்ப எய்டுகள் மேல எய்டுகள். இப்ப எய்டோட எபிசோடு ஓடிட்டு இருக்குது. எப்படிங்க இந்த சீரியல்லாம் நம்ம பல தடவை சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. ஒரு சீசன் வந்துருச்சுன்னா கல்யாணம் பண்ணுவாங்க. ஃபுல்லா அதே ஒரு மாசத்துக்கு சூட்டுவாங்க இல்லையா. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஈடு கொடுக்கறதுக்கான சீசன் வந்திருக்கு. ராம்ஸ்டெயின் மீட்டிங்ல உட்காந்து பேசினாங்க. எல்லாம் பேசி முடிவெடுத்ததுக்கு அப்புறமா ஏன்னா வரலாறுல எழுதப்பட்டு கொண்டு இருக்கிறதுங்க. அப்படித்தான் இருக்கணும். ராம்ஸ்டெயின் மீட்டிங்ல எல்லாம் வந்து உட்காந்து பேசினாங்க. செலன்ஸ்கி அவர்களுக்கு கூடிய பிரச்சனைகள் எடுத்து சொல்ல ரஷ்யா ஒரே அட்டாக்குங்க. எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேல தாக்குதல் பண்ண இப்ப யூரோப்பியன் யூனியன் வந்து பாத்தீங்கன்னா முடிவு பண்ணிட்டாங்களாமா, நாங்க அதிக அளவுல எலக்ட்ரிசிட்டியா வின்டர் சீசன்ல உக்ரைனுக்கு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கோம். ஆனா இதுக்கு மேல ரஷ்யா கிட்ட இருந்து கேஸ் வாங்க மாட்டோம். ஆனா ரஷ்யா கிட்ட இருந்து வாங்க மாட்டோம். ஆனா அப்படி வாங்கிடுவோம் அப்படிங்கிறது போல இருக்காங்க. அது மூன்றாம் நாடுகள் வழியா வரும். ரஷ்யா கிட்ட இருந்தும் வரும். ஆனா அது வேற நாடுகள் வழியா வருது அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டுட்டு வருது. அது விசிபிளா மேற்குலக நாடுகளோட மீடியாக்களே இந்த நாடுகள் மூலியமா வந்துகிட்டு இருக்கு. ஷேடோ டேங்கிங் பண்ணிட்டு இருக்காங்க ரஷ்யா அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. இதெல்லாம் எடுத்து ஓரமாச்சலாம். ஆனா இப்போதைக்கு மேற்குலக நாடுகள் ஒண்ணு கூடிட்டாங்க. ஐயா ஒண்ணு கூடிட்டாங்க போல எல்லாம் ஒண்ணு கூடிட்டாங்க. இதுக்கு மேல ஒரு எஸ்கலேஷன் இருக்க போது லாங் ரேஞ்ச் மிசைல்ஸை பயன்படுத்தி டீப் ரஷ்யாவோட பழைய டெரிட்டரிஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போ முன்னேறி வந்து சாப்ரோசேஷியா, லுஹான்ஸ்க், டொனஸ்க், கெர்சன்லாம் பிடிச்சிக்கிறாங்க. அதெல்லாம் நியூ டெரிட்டரிஸ். ஆனா இதுக்கு முன்னாடி பழைய டெரிட்டரின்னு இருக்கும் இல்லையா. இந்த கர்ஸ்க், பெல்கிராடு இந்த பகுதியெல்லாம். ஸோ அதை வந்து பெருமளவில் தாக்குதல் பண்ணலாம் அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. ஸோ இதனால உக்ரைனுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னா ரஷ்யா எஸ்கலேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது போல மேற்குலக நாடுகள் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா சைடில் ஒரு வீடியோ பதிவு லோட் ஆயிருக்கும். வீடியோவில் இது ஒரு இமேஜ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, சமீப காலமாவே 10 மணி நேரம் 12 மணி நேரம் தொடர்ந்து இந்த நாட்டோ நாடுகளோட ஏர் ஸ்பேஸ் அப்புறம் இன்டர்நேஷனல் ஏர் ஸ்பேஸ் என்ன சுத்தி வர இந்த கலிங்கன்கிராட சுத்தி வர வந்து பாத்தீங்கன்னா வட்டம் அடிச்சுக்கிட்டே இருக்குது இவங்களோட ரிகானிசான் ட்ரோன்கள். இன் கேஸ் ஆஃப் அக்ரஷன், அதாவது ரஷ்யா மேல தாக்குதல் பண்ணதுனால ரஷ்யா பதில் தாக்குதல் பண்ணிட்டாங்கன்னு உடனே கட்டமா அவங்க செய்ய வேண்டியது இந்த கலிங்கன்கிராட பிடிக்கிறது தான். ஸோ அதுக்கான வேலைகள்ல மேற்குலக நாடுகள் இறங்க போறாங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல மேபி உக்ரைனை வச்சு கூட ஒரு ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக் இந்த கலிங்கன்கிராட்ல பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. இதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. இன்கேஸ் ரஷ்யா அக்ரஷன் காமிச்சாங்க அப்படின்னா ஃபுல்லா முடிச்சு கட்டலான்னு. ஆனா எனக்கு தெரிஞ்சு ரஷ்யா அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் திரும்பவும் அமைதியா தான் இருப்பாரு. மேற்குலக நாடுகளோட ஆயுதங்களை பயன்படுத்தி டீப் இன்சைட் ரஷ்யா தாக்குதல் பண்ணாலும் ரஷ்யா மேற்குலக நாடுகள் மேல அட்டாக் பண்ண மாட்டாரு அப்படிங்கிறது என்னோட ஒரு தனிப்பட்ட கருத்து. ஏன் அப்படின்னா இப்ப சமீபத்துல மாலில வந்து பாத்தீங்கன்னா இந்த மாலி, நிஜர், புர்கினா ஃபேசோ எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கான்வாய் வந்துகிட்டு இருக்கும்போது அந்த ஜங்ஷன் பார்டர்ல வந்துகிட்டு இருக்கும்போது தீவிரவாதிகள் அப்படின்னு அந்த புர்கினா ஃபேசோ ஆளுகின்ற அரசாங்கம் இந்த மிலிட்டரி தரப்புன்னு சொல்றாங்க இல்லையா. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் மிலிட்டன்ஸ் எது எப்படியோ யாருக்கு எப்படி வேணுமோ அப்படி வச்சுக்கோங்க. அந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாக்குதல் பண்ணிட்டாங்க. வேக்னர் படைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிக பெரும் சேதம் ஏற்பட்டுச்சு. அப்போ உக்ரைனோட ஃபேக விரிச்சு நாங்கள் தான் பண்ணோம் அப்படிங்கிற சொன்னாங்க. உடனே இந்த மாலி என்ன பண்ணாங்கன்னா யூஎன்ல கேஸை ஃபைல் பண்ணாங்க. இது போல உக்ரைன் தரப்புல இருந்து எங்க நாட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இது போல தீவிரவாத வேலையில இறங்கிட்டாங்க, எங்களை தாக்குதல் பண்ணிட்டாங்க, இத்தனை இழப்புகள் நடந்திருக்கு அப்படிங்கிறது போல யூஎன்ல கேஸை ஃபைல் பண்ணாங்க. அதுக்கு பெருமளவுல எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரல. ஸோ அதனால என்ன நடக்குதுன்னா கொஞ்ச நாள் கழிச்சு ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய வேக்னர் படைகள் வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் ரஷ்யாவுக்கு வராங்க. காரணம் என்னன்னா உக்ரைன் கர்ஸ்க்ல குறைஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. வர்றது வேக்னர் படை கிடையாதுங்க. வர்றது வந்து பாத்தீங்கன்னா மாலியோட படை. மாலி, நிஜர், புர்கினா ஃபேசோவோட படைகள் இப்ப ரஷ்யாக்குள்ள வந்து இறங்கி இருக்கு அப்படிங்கிறது போல போலியான உளவு தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. அது எஸ்கலேஷன், அடுத்த கட்ட எஸ்கலேஷன். இது வரைக்கும் ஆப்பிரிக்க நாடுகள்
மேற்குலக நாடுகளோட ஒரு அக்ரஷன், அதாவது இப்ப வந்து உக்ரைன் வந்து ஒரு அக்ரஷன் காமிச்சிருக்காங்க. மாலி மேல தேவையே இல்லாம அங்க பண்ணிக்கிறாங்க. சோ ஒரு அக்ரஷன் காமிச்சதுனால இப்ப அங்க இருக்க நாடுகள் உக்ரைன் மேல போர் தொடுத்து இப்ப அங்க வந்திருக்காங்க ஆப்பிரிக்காக்குள்ள. சோ இப்ப ரஷ்யாக்கு ஆதரவா ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய அந்த சகேல்ல இருக்கக்கூடிய நாடுகள் இணைய போறாங்க அப்படிங்கிறது போல போலியான தகவல்கள், உளவு தகவல்கள், புருடா இன்டெலிஜென்ஸ் விங் எப்ப பாரு இப்படி ஏதோ ஒரு தகவலை கொடுத்துருது. எதுவுமே நடக்க மாட்டேது. நானும் பொறுத்து இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். சில விஷயங்கள் நடந்திருக்கு, ஆனா சில விஷயங்கள் நடக்க மாட்டேது. ஏதோ சொல்றாங்க, நானும் உங்ககிட்ட சொல்லிட்டு உங்களோட விழிப்புணர்வு பர்பஸ்க்காக தான். ஆனாலும் இப்ப ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா மேற்குலக நாடுகள் அடிப்பாங்கன்னா அடிக்க மாட்டாங்க. அதாவது இப்ப எப்படின்னா ஈரான்ல இருந்து மிசைல் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா கொடுத்துட்டாங்க. இப்ப ரஷ்யா வந்து இந்த லாங் ரேஞ்ச் மிசைலை இன்னும் பயன்படுத்தல. ஆனா இந்த சிப் வந்திருக்கு பாத்தீங்களா, இதுதான் ஈரானோட மிசைல சுமந்துட்டு வந்திருக்கு ரஷ்யாக்கு அப்படிங்கிறது போல சேட்டலைட் இமேஜ் எல்லாம் எடுத்து கொடுத்துருக்காங்க. அது உண்மையா என்னன்னு தெரியல. அவங்க 2 பேரும் சொன்னா தான் தெரியும், இல்ல ரஷ்யா பயன்படுத்தினாதான் தெரியும். அந்த ஒரு காரணத்தினால நார்மலைஸ் பண்றாங்க. நாங்க அட்டாக் பண்ண பர்மிஷன் கொடுக்குறோம் அப்படிங்கிறதோட ஒரு எஸ்கலேஷன் அப்படிங்கிறதோட இவங்க காட்டுறாங்கன்னா ரஷ்யா என்ன செய்யலாம் அப்படின்னா, ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் இதுக்கு மேல எங்களோட ஆயுதத்தை ஈரான் நீங்க பயன்படுத்திங்க அப்படிங்கிறது போல ஈரான் கிட்ட சொல்லுவாங்க. சோ இத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்த ஈரான் இன்னைக்கு ஒரு விட கிடைச்ச மாதிரி மிடில் ஈஸ்ட்ல இந்த பிரச்சனை மிக பெரும் அளவுல வெடிக்கலாம். ஈரான் ரஷ்யாவோட ஆயுதங்களை பயன்படுத்தி இஸ்ரேல் மேல தாக்குதல் பண்ணலாம். இல்ல மேற்குலக நாடுகள் பேஸ், அதாவது அமெரிக்காவோட பேஸ்லாம் இருக்கு இல்லையா, மேபி அது மேல கூட தாக்குதல் பண்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா லெபனான்குள்ளேயா இருக்கட்டும், சிரியாக்குள்ளேயா இருக்கட்டும் தொடர்ந்து தாக்குதல் பண்ணிருக்காங்க. அங்க இருக்க நாடுகள்லாம் இப்ப சிரியா வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு லீகலா ரைட்ஸ் இருக்கு, எங்க மேல தாக்குதல் பண்ணிட்டாங்க. ஏன்னா அங்க ஒரு ஏர் ஸ்ட்ரைக் நடந்திருந்தது, அதனால அவங்க ரிட்டாலியேட் பண்ணுவோம், நாங்களும் அட்டாக் பண்ணுவோம் அப்படிங்கிற சிறிய தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. மிடில் ஈஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அணிகள் சேர்றது போல தெரியுது. ஆனா துருக்கியோட அதிபர் பிரிக்ஸ்ல சேர்றேன்னு சொன்னாரு. ஆனா இப்ப ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கிரீமியா உடனடியா உக்ரைன் கிட்ட கொடுத்தாகணும் அப்படிங்கிறது போல அவர் தரப்பு இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குது. என்னையா யாரையா நீங்க, ஒண்ணுமே புரிய முடியலையே அப்படிங்கிறது போல இருக்கு. நான் ஒரு மூவ் பண்றாங்க அப்படின்னா அதை வச்சு ஓகே இவங்களோட நிலைப்பாடு இப்படி இருக்கு, அடுத்தது இது போல செய்வாங்கன்னு ஏதாவது கணிக்கலாம். இவரு புரியவே இல்லை. நான் அதனாலதான் அந்த செய்தியெல்லாம் அவர் பேசுறதுல எட்டு வரதே இல்லை. ஃபர்ஸ்ட் தொரிக்கரான எர்டகன் அவரும் இப்ப இப்படி சொல்லியிருக்கிறாரு. ரஷ்யா என்ன மாதிரியான இதுக்கு நிலைப்பாடுகள் எடுக்க போறாங்க அப்படிங்க தெரியல. ஆனா மிடில் ஈஸ்ட பொறுத்த வரைக்கும் துருக்கி வந்து நார்மலைஸ் ஆயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. மேபி இது எப்படின்னா இஸ்ரேலுக்கு வந்து நீங்க தீவிரவாதி அது இதுன்னு சொல்லிட்டு எர்டகன் அவர்கள் பேசுறாரு இல்லையா, அது போல இது பேசிக்கலாம். ஆனா செயல்கள் ரஷ்யாவுக்கு ஆதரவா இருக்குமா அப்படிங்கிறது போல கண்ணோட்டத்திலையும் பார்க்க தோணுது. எது எப்படியோ தெரியல. மேற்குலக நாடுகள், அதாவது நாட்டோ நாடுகள் ஒருங்கிணைஞ்சு போரை தொடுக்கும் போது ஒரு வேலை எஸ்கலேட் ஆகுது, ஏதோ மாதிரி அடிச்சுக்கிறாங்க போது போரை தொடுக்கும் போது துருக்கியோட நிலைப்பாடு என்னவா இருக்கு அப்படின்ற கேள்விகள்லாம் வருது. பொறுத்து இருந்தா பாக்கணும். இந்த இடத்துல காய் நகர்த்தல்கள் எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. சோ உக்ரைன் லாங் ரேஞ்ச் வெப்பனை பயன்படுத்தி ரஷ்யாவோட டீப் இன்சைட் டெரிட்டரியில் அட்டாக் பண்ணும்போது அட் த சேம் டைம் ஈரான் ரஷ்யாவோட ஆயுதங்களை பயன்படுத்தி இஸ்ரேல் எஸ்கலேட் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு தனிப்பட்ட கருத்து. நடக்குதா என்ன அப்படிங்கிறது பொறுத்து வந்து பார்ப்போம். சோ ஓரளவுக்கு இந்த பிராந்தியத்துல அணிகள் சேர ஆரம்பிச்சிருச்சு. அந்த அணிகள் எப்படி உருவாகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியுது. அதாவது ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய நாடுகள்லாம் இது வரைக்கும் ரிட்டாலியேட்டே பண்ணதில்லை. இவங்க ரிட்டாலியேட் பண்றாங்க யூரோப் எதிர்த்து மாலி அப்படிங்கும் போது ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய நாடுகளுக்கு ஒரு உத்வேகம் வரும். ஏன்னா இத்தனை நாள் அவங்களை அடிமையா வச்சிருக்காங்க, இவ்வளவு நாள் இப்படி பண்ணியிருக்காங்களே, பரவாயில்ல, மாலி, நிஜர், புர்கினா ஃபாசோ ரஷ்யாக்கு ஆதரவா உக்ரைன் எதிர்த்து அடிக்கிறாங்க, இப்படித்தான் செய்யணும் அப்படிங்கிறது போல குரல்கள் எக்கோவாஸ் இருந்து வந்தாலும் ஆச்சரியப்படுறதுல. ஏன்னா சமீபத்தில் எக்கோவாஸ் அமைப்பு கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. ஒருவேளை மனமாற்றம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. கூட ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய சகல் நாடுகள் இப்ப அங்க உள்ள வராங்களா, ரெண்டாவது இப்ப இந்த மிடில் ஈஸ்ட்ல பிரச்சனை வருதா, மிடில் ஈஸ்ட் இருக்கிற நாடுகள்லாம் ரஷ்யாக்கு அலைன் ஆகுறாங்களா அப்படிங்கிறது போல கேள்வி எல்லாம் வருது. சோ யூரோப்பியன் யூனியன் அமெரிக்காவோட இணைஞ்சு ரஷ்யாவோட உக்ரைன்ற பேர்ல போரிடும் போது ஆப்பிரிக்காவா இருக்கட்டும் மிடில் ஈஸ்டா இருக்கட்டும் இணைஞ்சு ரஷ்யாக்கு ஆதரவா போரிடுவாங்களா அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ள வந்திருக்கு. மேபி தப்பா கூட இருக்கலாம், இது இப்படித்தான் அப்படிங்கிறது போலாம் இல்ல, ஒரு அனாலிசிஸ் தான். நடக்குதா என்ன அப்படிங்கிறது பொறுத்து இருந்து பார்ப்போம். பட் ஆனா சூழ்நிலை இது போல உருவாயிட்டு இருக்கு, எஸ்கலேஷன் அதிகமாயிட்டு இருக்கு. காரணம் என்னன்னா இப்போ உக்ரைனுக்கு கொடுக்க போற புது எய்டுகள் லாத்வியா தரப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா எய்ட ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சுங்க. புது மிலிட்டரி எய்டு, ஆர்மர்டு வெஹிக்கிள்ஸ், அப்புறம் யூஏஇக்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிற அவங்க தரப்புல சொல்ல. அடுத்தது லாத்வியால வந்து பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ் மெமரேண்டம் வந்து பாத்தீங்கன்னா கையெழுத்து போட, கொராஷியா வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு மேல மிலிட்டரி அசிஸ்டன்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது போல அவங்க தரப்புல இருந்து ஒரு எய்ட சொல்ல. பிரிட்டன் தரப்பு இந்த யூகே தரப்பு இந்த ஃபாரின் மினிஸ்டர் வந்துருக்காங்க இல்லையா, மிகப்பெரிய எய்டுங்க, 600 மில்லியன் ஈரோ அளவுக்கான மிலிட்டரி அசிஸ்டன்ஸை உக்ரைனுக்கு கொடுக்குறேன்னு சொல்ல. இப்ப பிளிங்கன் அவர்கள் அமெரிக்கால இருந்து ரெப்ரசென்ட் பண்ணி இப்ப உக்ரைனோட கேபிட்டலான கீவுக்கு போயிருக்கிறார். அவர் போறதுக்கு முன்னாடி
அமெரிக்காவோட செனட்லாம் அர்ஜ் பண்ணிக்கிறீங்க, "ஏங்க குடுங்க, அட்டாக் பண்ணட்டுங்க. ரஷ்யாவோட டெரிட்டரிக்குள்ள டீப்பா அட்டாக் பண்ணட்டுங்க." அப்படிங்கிறது போல கேட்டிருக்காங்க. ஏன்னா ஸ்லாவா உக்ரைன் இல்லையா? ஸோ அதனால கேட்டிருக்காங்க. பிரஷர் குடுத்திருக்காங்க. ஸோ பிரஷர்ல அப்படியே ஓடி போய்க்கிறாரு. அங்க போய் எப்படி அந்த பிரஷர் தாங்கிட்டு அப்படியே ஓப்பன் பண்ணி ஒத்துக்குவாரா? இல்ல எப்படி? இல்ல வெடிச்சிருவாரா? அப்படிங்கிறது தெரியல. பட் ஆனா இது போல விஷயங்கள் உக்ரைன்ல நடந்துகிட்டு இருக்கு. ஏன் இது வந்து வேற இந்த டைம்ல வேற அப்படின்னா, இப்ப கர்ஸ்க்ல வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த எய்டுகள்லாம் டைரக்ட்டா எங்க போகும்? கர்ஸ்க்கு போகும் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. ஆனா இந்த டைம்ல கர்ஸ்க்ல ஒரு அஃபென்சிவ் ஆப்பரேஷன்ல ரஷ்ய தரப்புல இறங்கி இருக்கிறாங்க. ஆனா உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா கர்கிவ் பகுதியில 29 டவுன்ல இருந்து மேண்டேட்டரியா இவாக்குவேட் ஆகணும் அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. 2வது இந்த ஹெல்கில் பேர் கொஞ்சம் கரெக்டா வரல. மேப்ல காமிச்சா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த பகுதியில அந்த சுத்தி வர பகுதியில வந்து பாத்தீங்கன்னா கிளம்பு 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 அப்படின்னு சொல்லி இவாக்குவேஷன் பணியில வந்து உக்ரைன் தரப்புல ஈடுபட்டு இருக்கிறதா அங்க இருக்கக்கூடிய லோக்கல் சோர்சஸ் தரப்பு வந்து வதந்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இந்த கருக்கியூல 29ன்ற செய்திகள் வந்துடுச்சு. அந்த பகுதியிலையுமா அப்படிங்கிறது போல செய்திகள் எதுவும் அபிஷியலா வரல. வந்துருச்சுன்னா நம்ம அடுத்த பதில பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஏன் இந்த பகுதி நான் இப்ப ஹைலைட் பண்றேன் அந்த வதந்திகள் அப்படின்னா பல வதந்திகள் வருது. ஏன் இதை ஹைலைட் பண்றேன் அப்படின்னா மேபி இந்த பகுதியிலிருந்து ஒரு புது இன்கர்ஷன், அதாவது புதுசா ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன்ல உக்ரைன் தரப்புல இருந்து இறங்கலாமா அப்படின்ற ஒரு கேள்விகள் வந்திருக்கு. ஏன்னா இந்த ஹுல்லேகேவ்ல இருந்து ரீல்ஸ் நோக்கி போலாம், இல்ல ரீல்ஸ்கோட பின்புறத்துல வந்து அடிக்கலாம். ரீல்ஸ்ன்றது ரஷ்யாவோட பகுதி, ரஷ்யாவோட டவுன். ஸோ இந்த பகுதியை தாக்குறதுக்காக ஒரு புதுசா ஒரு இன்கர்ஷன் உக்ரைன் தரப்புல இருந்து இருக்குமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஸோ எஸ்கலேஷன் இருக்க போது அதை எப்படி ரஷ்யா ஹேண்டில் பண்ண போறாங்க? இது ஒரு வேர்ல்டு வாரா மாறிடுமா? நாட்டோ நாடுகளை ரஷ்யா தரப்புல இருந்து தாக்குதல் பண்ணிடுவாங்களா அப்படின்ற போல கேள்விகள்லாம் இருக்கு. என்ன நடக்குது அப்படிங்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம். இதோட இந்த பதிவை நாம் முடிச்சுக்கலாம். பல செய்திகள் இந்த பதிவுல பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த பதிவுகள்ல மேப் வீடியோல என்னெல்லாம் நடந்திருக்கு கள நிலவரத்துல அப்படிங்கிறது பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சினா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவை பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.